திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு பகுதியில் தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. நாளை 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் 10,24,149 ஆண் வாக்காளர்களும் 10,61,457 பெண் வாக்காளர்களும் என மொத்தம் 20,85,991 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். இந்த நிலையில் கும்மிடிப்பூண்டியில் 330, பொன்னேரி 311, திருவள்ளூர் 296 உட்பட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 2,256 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற நிலையில் 16,220 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர். நாளை பதிவாகும் வாக்குப்பெட்டிகள் வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள ஸ்ரீராம் எனும் தனியார் கல்லூரி வளாகத்தில் உள்ள ஸ்ரீராம் வித்யா மந்திர் மேல்நிலை பள்ளி கட்டிடத்தில் வைக்கப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மெட்ரிக் பள்ளியில் நடைபெறும் பாதுகாப்பு பணிகள், சிசிடிவி கேமராக்கள், வாக்குப்பெட்டிகள் வைக்கும் அறை, பெட்டிகள் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்பட உள்ளது என்பது குறித்தும், வாக்கு எண்ணிக்கையின் போது வேட்பாளர்கள் மற்றும் கட்சியினருக்கு செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் பாதுகாப்புகள் குறித்தும், எந்த அளவிற்கு காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர், சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகள் எவ்வாறு காவலர்கள் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து ஆவடி காவல் ஆணையர் சங்கர் மற்றும் கூடுதல் காவல் ஆணையர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட உள்ளதாக ஆணையர் தெரிவித்தார். ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.